இந்த வீடியோவில் 3 நடிகர்கள் பற்றியான அரசியல் பிரவேசம் இல்லை அரசியல் சம்பந்தப்பட்ட 3 விஷயங்களை நம்ம பேசுகிறோம். இப்போ ஒரு கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா விஜயோடைய அரசியல் சார்ந்த விஷயங்களை மதம் சம்பந்தமாக இணைச்சு பேசிக்கிட்டு இருக்கு. ரொம்ப காலம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜோசப் விஜயா மாற்றார், தலைவர் விஜயா மாற்றார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயா மாறிட்டார். ஆனாலும் அவரை மதம் ரீதியாக ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு நம்ம சொல்றோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சுசித்ரா அஜித்தை வச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு அரசியல் விஷயத்த, ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம். ஏங்க அஜித்தை கொண்டு வந்து இதுல சேர்க்குறீங்க? அவர் பாட்டு பைக்கு கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் குட் பேட் அக்லியில் ஸ்பெயின்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க ஏங்க இதுல? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நேத்து நவரச நாயகன் கார்த்திக் நம்ம தளபதி விஜய்க்கு சின்னதா ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. அரசியல் அட்வைஸ். அவர் அரசியல்ல பண்ண கூத்துலாம் ஒன்று இருக்குது. இந்த 3 விஷயத்தை பத்தி இப்ப இந்த வீடியோல பாக்குறோம். வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, விஜய் என்னப்பா மதத்தோட பேசுறாங்க அப்படின்னா, சமீபத்தில் நடந்த பூமி பூஜை, இந்த பூமி பூஜையில் புஷி ஆனந்த் கலந்துகிட்டாரு. ஆயுஷ் பூஜை, கணபதி ஹோமம், பரிவட்டம் எல்லாம் கட்டினாங்க. அந்த இடத்துல விஜய் தானே உட்கார்ந்து இருக்கணும். ஏன் புஷி ஆனந்த் கொடுத்திருக்காரு, உட்கார வச்சாரு? அவர் தானே தலைவர். ஒரு பூமி பூஜை நடக்கும் பொழுது அவர் தானே உட்கார்ந்து இருக்கணும். அப்படின் போது ஏங்க விஜய முடிவு பண்ணிட்டாரு, பொதுச்செயலாளரை உட்கார வச்சிருக்காரு. அவருக்கு தளபதி 69 பட பூஜை இருந்திருக்கு, அதுல போயிருக்காரு. விக்கிரவாண்டியில் அது மாதிரி வந்துட்டாரு, பூஜைக்கு வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சா பூமி பூஜைக்கு வந்துட்டா வராமலே 45,000 பேர் கூட்டிட்டாங்க. வந்திருந்தா என்ன ஆகிரும்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறி இருக்கும். அது அக்டோபர் 27ஆம் தேதி நடக்கவிருக்கிற அந்த மாநாட்டிற்கு அனுமதியே இல்லாம போயிருக்கும், நடந்திருக்கும். இதெல்லாம் மீறி இல்ல, இதெல்லாம் காரணம் கிடையாதுங்க. விஜய் ஒரு கிறிஸ்துவர், அதனால்தான் அந்த என்ன சொல்றது, ஆயுஷ் ஹோமம், கணபதி ஹோமம், பூமி பூஜையில் அவரை கலந்துக்கல, பரிவட்டம் கட்டிக்கலன்னு இப்படி ஒரு சாரர் தொடர்ச்சியா இன்னும் அவர் ஜோசப் விஜய் தாங்க. அவர் மனசுக்குள்ள ஜோசப் விஜயா தான் இருக்காரு. அவர் அதை தான் இது பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சும்மா அவரை இதெல்லாம் இது பண்ணாதீங்க. அதனாலதான் கலந்துக்கல. அவர் நெக்கில திருநூறு வச்சா கூட அதை அப்படி அழிச்சு விட்டுருவாரு. அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய லெட்டர் பேட்ல இருந்த அந்த போட்டோல அந்த பொட்டு முதல்ல இருந்து இப்ப இல்ல. இப்படி ஒரு பக்கம். இன்னொரு சாரர் விஜய்க்கு ஆதரிக்கிற விஜயுடைய தொண்டர்கள், விஜயுடைய ரசிகர்கள் எல்லாம், எப்பா நீங்க அவர் கிறிஸ்துவர்னு சொன்னா அவங்க அம்மாவுக்கு ஏன் சாய்பாபா கோயில் கட்டியிருக்காரு, அம்மாவுக்கு ஏன் கோயில் கட்டியிருக்காரு? அதெல்லாம் கிடையாதுங்க. சும்மா அவர் தன்னை எங்கேயும் கிறிஸ்துவர்னு அடையாளப்படுத்தி கொண்டதே கிடையாது. தன்னை இந்துன்னு சொல்லிது கிடையாது. எல்லா மதமும் சம்மதம், எல்லா மதத்தினரும் என் கட்சியில் உள்ளார்கள் அப்படின்ற ஒரு விஷயம். அவர் பொதுவான நபர் தான் அவரு. நீங்க அதெல்லாம் போட்டு சும்மா அடி நடிக்காதீங்க. விஜயோடைய வளர்ச்சியெல்லாம் அதை பார்த்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சில அரசியல் தலைவர்கள்லாம் இந்த சென்னை விமான சாகச நிகழ்ச்சியில் நடந்த ஒரு துயரமான சம்பவத்திற்கு கண்டனங்களை தான் தெரிவிச்சிருந்தாங்க, அனுதாபத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அவர் தரப்புல, விஜய் தரப்புலையும் ஒரு கண்டனத்தையும் அனுதாபத்தையும் தெரிவித்திருந்தார். எதிர்காலத்தில் இது போறையான சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு அரசியல் தலைவராக கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக அதை சொல்லியிருந்தார். சரி, அஜித்தை ஏன் நீங்க அரசியல் கூட சம்மந்தப்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சுசித்ரா சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்துக்கிட்டே வராங்க. சுச்சி லீக் ஆரம்பிச்சதப்போ ஒரு பெரிய பரபரப்பு, அப்புறம் கொஞ்ச நாள் இல்லாம போயிட்டாங்க. திடீர்னு தனுஷ, அவருடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் போட்டு எல்லாரையும் போட்டு ஒரு பெரிய இது பண்ணி திரும்பவும் கொஞ்ச நேரம் அடங்கிட்டு இப்ப மறுபடியும் தொடர்ச்சியா பேட்டிகள் கொடுத்துட்டு வர. அதுல என்னன்னா அஜித்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அஜித்திற்கு அரசியல் ஆசை இருந்தது. அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், அரசியல்வாதி ஆகணும், அரசியலுக்குள்ள வரணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது, எனக்கு தெரியும். ஆனா என்னன்னா அவர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு வாரம் அந்த ஆசை இருக்கும், அடுத்த வாரம் பைக் ஓட்டலாம் அப்படின்ற ஒரு, அதுக்கு அடுத்த வாரம் கார் ஓட்டலாம்னு, அதுக்கு அடுத்த வாரம் குட் பேட் அக்லி ஷூட்டிங் போலாம், அதுக்கு அடுத்த வாரம் விடாமுயற்சிக்கு போயிடலாம், இப்படி மாத்திக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு. ஒரு விதத்தில் அது எப்படின்னு அவருடைய மனநிலை அப்படின்னு சுசித்ரா சொல்றாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள்லாம் குறிப்பாக சினிமா பத்திரிகைகள் என்னன்னா, திடீர்னு ரஜினி ஜாதகத்தை கொண்டு போயிட்டு பல ஜோசியர்கிட்ட காமிச்சு இவர் முதல்வர் ஆவாரா, அவர் கட்டத்தை அவங்க ஏதோ கட்டெல்லாம் போட்டு ஒரு பலன்லாம் சொல்லுவாங்க. எல்லா நீங்க பெரிய ஜோதிடர்ல இருந்து அப்புறம் இந்த மரத்தடியில் உட்காந்துருப்போம், கிளி ஜோசியம் பாக்குறவங்க, இப்படியா ஒரு காலகட்டம் போயிருந்து திடீர்னு பாத்தீங்கன்னா அரசியலுக்குள்ள அஜித் வரப்போறாரு, அஜித் தாங்க முக்கியமா வரப்போறாரு. அதுவும் குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அன்பை பெற்றவர் அவரு,
தனக்கு ஒரு மகன் இருந்தா எப்படி இருப்பாரோ அப்படி அப்படி வந்து அஜித் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்து தன்னுடைய அரசியல் வாரிசாக அஜித் அறிவிக்க போறாங்கன்ற மாதிரியான ஒரு டாக் வந்தப்போ, அப்போ அஜித்தோடைய ஜாதகம் எங்கெங்கயோ போய் பறந்தது. பல பத்திரிகைகள் வந்து அட்டைப்படமாலாம் வந்தது. ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்காரு, சாலிகிராமத்துல இருக்காரு, அவர் அடிச்சு இப்போ வரைக்கும் சொல்றாரு, சார் எம்ஜிஆரோட ஜாதகம் அது, நீங்க எழுதி வச்சுங்க, அவர் பைக் ஓட்டுறாரு, கார் ஓட்டுறாரு, ஒரு நாள் அரசியலுக்குள்ள வந்தே தீர்வாருங்கன்னு. என்னங்க அவர் அதுக்கான ஒரு சோடே இல்லை, அவர் பாட்டு சிவனேன்னு இருக்காரு. நீங்க ஏங்கன்னா இல்லைங்க வந்து நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க, வந்தே தீர்வாருங்க, நான் அடிச்சு சொல்றேங்க அப்படின்னு அவரு இன்னும் விடாப்படியா சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அஜித்துடைய முகத்தெல்லாம் முகத்தெல்லாம் கிராபிக்ஸ் பண்ணி எம்ஜிஆருடைய தொப்பிலாம் மாட்டி இவர் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து அந்த ஜாதகத்தை வச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரிஜினல் ஜாதகமா இல்லையா அதெல்லாம் தாண்டி வந்து அரசியல் களத்திற்குள் கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவார் அஜித், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பாராமல் விஜய் வந்து நின்னதுதான் பெரிய பல பேருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. இதுதான் சுசித்ரா சொல்லியிருக்காங்க. ரைட், இது ஒரு பக்கம் இருக்கிறதுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு நவரச நாயகன் கார்த்திக் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் நீங்க வாங்க, அரசியலுக்கு வாங்க, வந்து நல்லது பண்ணுங்க, நல்லது உங்களை வரவேற்கிறேன் நானு. அதே சமயத்துல பயங்கர பீக்ல இருக்குங்க, ஒரு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, இந்த நேரம் வந்து சினிமா ஸ்கிப் பண்ணாதீங்க, சினிமாவில் ஒரு பக்கம் நடிங்க, அரசியலையும் பண்ணிட்டு இருங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, இது என் அனுபவத்துல இருந்து சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா நவரச நாயகன் கார்த்திக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் மிக சரியான ஒரு நபராக இருந்திருந்தால் சினிமாவில் பெரிய ஆளா வந்திருப்பாருங்க. அதே போல மிக சரியான நபராக ஒரே நேர்கோட்டுல கரெக்டா போயிருந்தாருன்னா அரசியல அவர் சைன் பண்ணியிருப்பார். இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, சும்மா ஒரு கிண்டலுக்கு சொல்லுவாங்க, நம்ம இது அமாவாசை வந்துட்டா சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது மாதிரி தேர்தல் எப்பெல்லாம் அனௌன்ஸ் பண்றது, நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு பாத்தீங்கன்னா கார்த்திகோடைய பிஆர்ஓ போன் பண்ணுவாரு. கார்த்திக் சார் அரசியல் சம்பந்தமா ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு டி நகர்ல தேவி ஸ்ரீதேவின்னு ஒரு பிரிவு தேட்டர் இருக்கு, அங்க வாங்கணுவாரு, இல்லைன்னா அவங்க வீடு போயஸ் கார்டன்ல அந்த வீட்டாண்ட வாங்கணும் வந்து பேச ஆரம்பிச்சிருவா. வந்து அப்போ ஆரம்பத்துல வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில இருந்தாரு கார்த்திக், நவரசநாயகன் கார்த்திக். அந்த தேர்தல் ஒரு சமயத்துல இது பண்ணுவார், குறிப்பா அந்த தென் மாவட்டங்கள், குறிப்பா அந்த தேனி பெல்ட், இல்லைன்னா வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பகுதியில் வந்து என்னுடைய பிரச்சாரம் தொடங்கும், என்னுடைய தொண்டர்கள் இருக்காங்க, என்னுடைய விசுவாசிகள் இருக்காருன்னு சொல்லுவார். உண்மையிலே அப்போ பாத்தீங்கன்னா அந்த பிரஸ் மீட் கொடுக்குறப்போ பல பேர் வந்து அவர் பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அது பயங்கரமான கூட்டம். அது ஒரு கூட்டம் எப்படி இந்த விஷயம் தெரியும், ஏன்னா பிரஸ் மீட்டே வந்து 1 மணி நேரத்துல முடிவு பண்ணியிருப்பாரு. இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியாது. நிச்சயமா அவர் வந்து அவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்க மாட்டாரு. தேனியில இருந்து வந்தேன், போடியில இருந்து வந்தேன், கம்பத்துல இருந்து வந்தேன், நெல்லையில இருந்து வந்தேன்னு அவ்வளவு பேர் நின்றுட்டு இருப்பாங்க. நவரச நாயகன் கார்த்திக் வாழ்கன்னு ஒரு பக்கம் போட்டு இது பண்ணுவாங்க. ஒரு தடவை தேவி ஸ்ரீதேவி தியேட்டர்ல ஒரு பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு 200 வாழ சரம் உள்ள தியேட்டர் உள்ளே கொளுத்தி விட்டாங்க. வந்து கொளுத்தி டப டபன்னு வெடிக்குது, யாருப்பாது இதை பண்ணுது அப்படின்ட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சு ஆர்வத்துல பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுல இவர் என்னன்னா அப்படி அவருக்கான ஒரு செல்வாக்குலாம் இருந்ததுங்க. குறிப்பாக தென் மாவட்டத்தில் தேனி, போடி, கம்பம் இந்த மாதிரியான பகுதியில், மதுரையில் அவருக்கு வந்து ஒரு ஜாதிய ரீதியாக ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது. அந்த செல்வாக்கை மிகச்சரியாக கார்த்திக் பயன்படுத்தி இருந்தார்னு வச்சுங்க, இன்னைக்கு அவரும் ஒரு முக்கிய அரசியல் தலைவராக கண்டிப்பா இருப்பார். அந்த சமயத்துல செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் கூப்பிட்டு கார்த்திக் வர சொல்லுங்க பேசலாம் அப்படின்னு பேசுற அளவுக்கு, ஏன்னா இப்போ எவ்வளவு டெரரா இருந்தாங்கன்னு தெரியும். வந்து திடீர்னு வந்து சொல்லுவார், வந்து இப்பதான் மேடத்தை பார்த்துட்டு வந்தேன், சொன்னாங்க மேடம் வந்து இப்பதான் மேடம் வந்து அவங்க எழுதிக்க கூட நானும் வந்து கூட்டணி வைக்க போறேன் இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. வந்து 2011 இந்திய நாடாளுமன்ற கட்சி ஏதோ ஒரு கட்சி அவராக ஆரம்பிச்சுட்டு அவங்க அப்போ சிஎம் இருந்த ஜெயலலிதா அவங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தைலாம் நடத்தி வெளியே வந்து என்ன பண்ணிட்டாரு, நான் அதிமுக ஆதரவு கொடுக்குறேன், எனக்கு வந்து ஒரு சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க, ஒரு தொகுதி எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பயங்கர பிரஸ் மீட்லாம் வச்சுட்டாரு. வச்சு ஒரு 3வது நாள் என்ன பண்ணிட்டாரு, இங்கே ஒரு பிரச்சாரத்துக்கு கிளம்பினார். தேனி பக்கம் எங்க போய் மைக்கை பிடிச்சி நாங்க வந்து 25 தொகுதியில தனிச்சு போட்டிடுவோம் அப்படின்னு சொன்ன அந்த அம்மா கடுப்பாயிட்டாங்க. கடுப்பாகி கிட்டே அவரை சேர்க்காதீங்க, அவரை அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு ஒண்ணு அவருக்கு வேட்பாளரா ஆசையில வந்து இருந்தாங்க பாருங்க, அத்தனை பேர் தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. இவர் மட்டும் தனியா வந்து மைக்கை பிடிச்சிட்டு பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து ஒரு கட்டத்துல அந்த இந்திய ஜனநாயக நாடாளுமன்றமோ ஏதோ ஒரு கட்சி பேர் மறந்தே போயிடுச்சு, அதை ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு எல்லாரையும் அதே போலதான்
கார்த்திக் சார் அரசியல் ப்ரெஸ் மீட்னா நமக்கு ஒரு தமாஷா இருக்கும், அன்றைக்கி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ரைட்டு போனால் ஒரு பேனரை வந்து அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எது ஒன்றாலும் வச்சுக்கலாம், ஆனால் பெருநம்பிக்கையோடு இருந்தாங்க. அதுதாங்க ஒரு பெரிய விஷயம். அவர் மீது கார்த்திக் மீது அப்படி ஒரு நம்பிக்கை வைத்திருந்த அந்த நபர்கள் வேன்லையும் பஸ்லையும் அவ்வளோ பேர் கிளம்பி வந்துடுவாங்க. ஜேன்னு கூட்டம் இருக்கும். மனித உரிமை மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி திடீர்னு அறிவிச்சுட்டு அதுக்கு ஒரு இதெல்லாம் சொல்லி என்னென்ன கொள்கைகள் இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு. ஏன்னா விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொள்கை சொல்ல, கோட்பாடு சொல்ல, கொடிக்கான விளக்கம் சொல்ல நான் மாநாட்டில் சொல்லிக்கிட்டேன்னு. கார்த்திக்லாம் நவரசன் ஆகியன் கார்த்திக்லாம் ஆன் த ஸ்பாட்ல அடிப்பாரு என்னென்ன கொள்கைகள் இருக்கு. இப்படி ஒரு கொள்கைகள்லாம் வந்து இந்தியாவில் இருக்கான்னே தெரியாது, ஆனா அதை பத்திலாம் கவலையப்பட மாட்டார். அடிச்சது முன்னர் பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்டா சர்ற மாதிரியான ஒரு பதிலை சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பார் வந்து. அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த கட்சி இருக்குமா, அப்புறமா அந்த லெட்டர் பேட் கூட எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு தெரியாது. மறுபடியும் போய் எங்கேயாவது காணாத தேசத்தில் போய் தஞ்சம் அடைந்துருவாரு கார்த்திக் வந்து. திடீர்னு ஏதாவது ஒரு தேர்தல், நகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் நடந்தா கூட திடீர்னு வந்து மறுபடியும் முளைப்பார் கார்த்திக். இப்போ சமீபமாக காணும். ஏன்னா விஜய்க்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு. ஏன்னா பல பேர் பல அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க விஜய்க்கு. இந்த அட்வைஸ் தான் விஜய் வந்து ஏற்றுக்கணும் தான் நம்முடைய கருத்து. இதையெல்லாம் மீறி 2026 ஒரு தேர்தல் களம் ஒரு பெரிய திருவிழா களமாக இருக்கும் தான் மாற்று கருத்து இல்லவே இல்லை. ஏன்னா அக்டோபர் 27 விஜய் அந்த மாநாட்டை எவ்வளவு சிறப்பாக நடத்தப் போகிறார், எந்த சலசலப்பு இல்லாமல் எப்படி நடத்தப் போகிறார்ன்ற ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ சுசித்ரா சொல்ற மாதிரி அஜித்திற்கும் ஒரு காலத்தில் வந்து அரசியல் ஆசை இருந்தது, ஆனால் மறுநாள் வந்து அதை மாற்றிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து மோட்டார் பைக்கு கார் ரேஸ் போயிட்டு இருக்காரு. திடீர்னு இப்போ ஒரு வதந்தியும் போயிட்டு இருக்கு, ஒரு படத்துல விட்டுரு போறாரு, அவரும் போய் யூரோப்பில் செட்டில் ஆக போறாருன்னு. அப்படி அந்த மனநிலையை மாற்றி சரி 2026 நம்ம நண்பர் விஜய் வந்தார், நாமளும் வந்தா என்ன அப்படின்னு அவர் களத்தில் இறங்குறாருன்னா களம் என்னமாகும் என்று புரியவே இல்லை. ஒரு பக்கம் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, மக்கள் இப்போ தெளிவாக இருக்காங்க. மக்களுடைய அந்த வாக்கு வந்து ரொம்ப 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 தெளிவான ஒரு வாக்கா இருக்கு. அந்த வாக்கு காசுக்கு விலை போகாமல் இருந்தால் அந்த வாக்கு உண்மையிலே சுத்தமான வாக்கா இருக்கும். இதையெல்லாம் மீறி யார் நம்பிக்கை கொடுக்க போகிறார்கள், யார் சரியான நபர்கள் என்பது வந்து மக்களுக்கு ஒரு தெரிய வைக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எப்படி தெரிய வைக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.